ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு Prara கிரியேட்டிவ். இந்த வீடியோலையும் நம்ம இல்லந்தடி கல்வியில் நியூ ஜாயினர்ஸ், அதாவது புதுசாக வாலண்டியராக ஜாயின் பண்ணவங்க, தற்போதைக்கு ட்ரைனிங் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்க அடுத்ததாக செய்ய வேண்டிய என்னென்ன வேலைகள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த இல்லந்தடி கல்வி ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணி, எப்படி அந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது, எப்படி அட்டெண்டன்ஸ் போடுறது, எப்படி பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இடையிடையில் மேலே ஐ பட்டன் வரும், அதை டச் பண்ணியும் உங்களுக்கு தேவையான இல்லந்தடி கல்வியை பற்றிய தேவையான வீடியோக்களை பார்க்கலாம். எங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போய் இல்லந்தடி கல்வியை பற்றிய மற்ற உங்கள் சந்தேகங்களுக்குரிய வீடியோக்கள் நிச்சயம் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஓகே, வாங்க வீடியோவுக்கு போகலாம். நீங்கள் இல்லந்தடி கல்வி பயிற்சி முடிச்சுட்டு உங்கள் ஹெச்எம் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் அவங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஒரு சிலர் நீங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களை கேட்டுக்கிட்டு, இல்லைனா ப்ளே ஸ்டோரில் இருக்குது டவுன்லோட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு சிம்பிளாக விட்டுருவாங்க. அது மாதிரியான சூழ்நிலையில் உள்ளவங்க இப்போ பாருங்கள், உங்கள் ப்ளே ஸ்டோர் எடுத்து இல்லம் தேடி கல்வின்னு இந்த மேலே போட்டிருக்க மாதிரி டைப் பண்ணிங்கன்னா இந்த சிம்பிள் வரும். இதுதான் இல்லந்தேடி கல்வியோட லோகோ. அதுக்கு ரைட் சைடில் இருக்கிற இன்ஸ்டால் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகிடும் உங்கள் செல்லில். இதுக்கு 1 நிமிஷத்துக்கிட்ட டைமிங் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். நமக்கு எவ்வளோ நெட்டு ஸ்பீடு பொறுத்து அது இன்ஸ்டால் ஆகணும். இது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் என்ன செய்யணும், என்னென்ன வழிமுறையை கடைபிடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற எல்லா வகையான நம்மளோட வீடியோவோட லிங்க்கையும் இல்லந்தேடி கல்வி லிங்க்கையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இல்லந்தேடி கல்வியை பற்றி புரிஞ்சிடும். இப்போ ஓப்பன் கேட்குது, ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுதான் ஓப்பனிங் பேஜ். இதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்குது. யூசர் நேம் பாஸ்வேர்டுனால் நம்ம எதை கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்ருக்காதீங்க. யூசர் நேம்னா நீங்கள் டெஸ்ட்டு அந்த ஆன்லைன் டெஸ்ட் எழுதும்போது அப்போ என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பரை அப்ளை பண்ணுங்கள். அந்த 10 நம்பரை யூசர் நேமில் அப்ளை பண்ணுங்கள். பாஸ்வேர்டு என்ன கொடுக்கணுன்னா அந்த ஃபோன் நம்பரோட லாஸ்ட்டு 4 நம்பரை கொடுத்துட்டு அடுத்ததாக சிம்பிள், இப்போ ஜிமெயிலெலாம் @gmail.com போகிறோம்ல, அந்த அட்டை போட்டு பக்கத்தில் உங்கள் டேட் ஆஃப் இயர், நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் வர்ற இயர் இருக்குது இல்லைங்களா. இப்போ உதாரணத்துக்கு 1970, 1980 அப்படின்ட்டு உங்கள் டேட் ஆஃப் இயர் இருக்குது இல்லைங்களா, அந்த இயரை கொடுக்கணும். அப்போ 4 நம்பர் உங்கள் ஃபோன் நம்பரோட லாஸ்ட் டிஜிட், அடுத்தது @1 5, அடுத்ததாக உங்கள் டேட் ஆஃப் இயர் ஒரு 4 நம்பர், மொத்தம் 9 நம்பர் நீங்கள் பாஸ்வேர்டாக கொடுக்கணும். பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் கொடுத்தீங்கன்னா இப்படி ஃப்ரண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் இல்லந்தேடி கல்வி ஃப்ரண்ட் பேஜு. டாப்பில் உங்கள் ஃபோன் நம்பர் வந்துடும். இல்லந்தேடி கல்வியோட ஃப்ரண்ட் பேஜ் இதுதான். உறுதிமொழி, மாணவர் சேர்க்கை, மாணவர் வருகை, கற்றல் வளங்கள், கோரிக்கை தீர்ப்பு, கற்பித்த பாடங்கள் மற்றும் செய்திகள் அப்படின்னு காலம் இருக்கும். இதில் உறுதிமொழி ஃபஸ்ட்டு இருக்கிறது. தன்னார்வலர்களுக்கான உறுதிமொழி, அந்த மாதிரி உறுதிமொழி கொடுத்துருக்குறாங்க. கீழே சென்டரில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா இந்த ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இன்னும் உங்கள் ப்ரொஃபைல் இதில் ஏற்றலைன்னா அப்படி தான் வரும். இந்த ப்ரொஃபைலில் நமக்கு எந்த வேலையும் கிடையாது. இதெல்லாம் நம்ம ட்ரைனிங் சென்டர்லேருந்தே இந்த ப்ரொஃபைலை அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அது கீழே பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், இதை எப்படி பண்ணணும்னா, அதில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்குறோம் இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக. அதை மேலே தெரிகிற ஐ கார்டு டச் பண்ணி பார்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை டச் பண்ணியும் நீங்கள் பார்த்துக்கலாம். தற்போதைக்கு மேலே டிஸ்பிளே ஆகிற கார்டை டச் பண்ணிங்கன்னா உடனே அந்த வீடியோ பார்க்கலாம். நீங்கள் பேங்க் டீட்டெயிலை எப்படி ஃபில் பண்ணணுங்கிறது. அடுத்து 2வதாக இருக்கிற காலம் மாணவர் சேர்க்கை, அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். மாணவர் பட்டியல், நோ ஸ்டூடெண்ட்ஸ்னு வருது. நீங்கள் ஓப்பனிங் பண்ணிங்கன்னா அப்படி தான் வரும். அதில் கீழே ஆட் ஸ்டூடெண்ட்டை டச் பண்ணிங்கன்னா, சென்டரில் இருக்கிற ஆட் ஸ்டூடெண்ட்டை டச் பண்ணிங்கன்னா மேலே சர்ச் ஸ்டூடெண்ட் பை எமிஸ் ஐடின்னு கேட்கும். உங்கள் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர்கிட்ட நீங்கள் எம்இஸ் ஐடி வாங்கிட்டு வந்திருப்பீங்க. எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க உங்கள் ஏரியாவில் அப்படின்னு பார்த்து அந்த ஸ்டூடெண்ட்டோட எம்இஸ் ஐடியை, அந்த நம்பரை அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த 18 டிஜிட் நம்பர், அதுதான் அவங்க எம்இஸ் ஐடி. அந்த எம்இஸ் ஐடியை இங்கே நீங்கள் பார்த்து இதை கவனமாக செய்யணும். ஏன்னு கேட்டால் 18 நம்பர் இருக்கிறதால மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 18 நம்பரை கரெக்டாக அதில் அடிச்சிங்கன்னா அவங்க நேம், ஸ்டாண்டர்டு மற்றும் அவங்க ஸ்கூலு எல்லாமே இதில் தெரியும். அப்படியே ஆட் ஸ்டூடெண்ட் போட்டிங்கன்னா
ஆடிங்னு வந்து க்ரீன் கலரில் கீழே தெரிஞ்ச மாதிரி வந்துடும். அப்போ அந்த மாணவனோட பேர் வந்து இதில் சேர்க்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரியே இதில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது இதே மாதிரியே உங்களுக்கு எத்தனை நம்பர் கொடுத்துருக்குறாங்களோ அத்தனை நம்பரையும் நீங்கள் ஒன்று ஒன்றா வந்து ஜாயின் பண்ணணும். அடுத்து எப்படி அட்டனன்ஸ் போடணுங்கிறதையும் மேலே தெரிகிற ஐக்கான் டச் பண்ணி பார்த்துக்குங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த லிங்க் கொடுக்குறேன், அதையும் டச் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெய்லி அட்டனன்ஸ் எப்படி போடுறதுன்னு. மற்றும் இதில் பாடங்கள் எங்கே இருக்குது, அதாவது சொல்லித்தரக்கூடிய பாடங்கள்லாம் இதில் இருக்குது, பாட்டு எல்லாமே இந்த ஆப்பில் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஒவ்வொரு லிங்க்கையும் டச் பண்ணிங்கன்னா இல்லந்தேடி கல்வியை பற்றி ஃப்ரண்ட்லேயே அந்த லிங்க் எல்லாம் கொடுத்து வச்சுருக்கிறேன். கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்கும் இருக்குது. நீங்கள் தப்பாக அடிச்சிங்கன்னா இப்படி தான் வரும், அதுக்காக தான் இதை போட்டு காட்டினேன். இல்லந்தேடி கல்வியை பற்றி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு, அடுத்ததாக அந்த மாணவர்களை சேர்ப்பது எப்படின்னு இப்போ பார்த்தோமே இதை மாதிரி, அதுக்கு அடுத்ததாக தன்னார்வலர் பெறும் நன்மைகளை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ, அடுத்ததாக பேங்க் டீட்டெயில் எப்படி ஆட் பண்ணணும், மேலுமாய் உங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்கள், அந்த சந்தேகங்களுக்கு விளக்கங்கள், அடுத்ததாக பேங்க் டீட்டெயிலில் இப்போ நியூவாக ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க, அது உங்களுக்கு தன்னால் வந்துடும். இதை பற்றியெல்லாம் வீடியோ போட்டிருக்கிறேன். அதனால் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லந்தேடி கல்வியை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரியும். இந்த வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.